மேலும் ஒரு அண்மை செய்தியை தற்போது சைவ வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் பொன்முடிக்கு எதிரான பிடி வாரண்ட் வாபஸ் என்ற அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். சென்னையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இது தொடர்பாக தனிநபர் புகார் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்று ஜார்ஜ் நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து பொன்முடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. மேலும் வழக்கினுடைய விசாரணையை 6 மாதங்களில் முடிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு ஜார்ஜ் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தபொழுது முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆஜராகாததால் அவருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜார்ஜ் நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தரபாண்டியன் முன்பு பொன்முடி இன்று நேரில் ஆஜராகி தனக்கு எதிரான பிடிவாரண்டை திரும்ப பெற கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பொன்முடிக்கு எதிராக பிறப்பித்த பிடிவாரண்டை திரும்ப பெற்று வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.